Hi friends, good morning. Previous video வந்து பாத்தீங்க அப்படினா temperature alarm system இதுக்கான block diagram, advantages, applications அதே மாதிரி abstract பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா அதுக்கான code plus simulation பத்தி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த block diagram வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ என்ன பண்றேன் இதுக்கான கோடிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஆல்ரெடி Arduino சாஃப்ட்வேர் வந்து போட்டுருக்கேன். இதுல as include liquid crystal.h ஓகே LCD கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும் அப்படினா அதுக்கான வீடியோ லிங்க் என்ன பண்றேன் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க ஃபுல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. as define temperature A0 டெம்பரேச்சர் சென்சார் என்ன பண்றேன் A0 ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். பஸ்ல வந்து 7th பின்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஏன்னா பஸ்ல வந்து டிஜிட்டல் பின் டெம்பரேச்சர் அப்படினா அனலாக் பின். ஓகே இதுல வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படினா அதே 16x2 நான் வந்து 16x2 LCD வந்து யூஸ் பண்ண போறேன். LCD.set cursor 0,0 வந்து என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டெம்பரேச்சர் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு பின் பண்ணிருக்கேன். டெம்பரேச்சர் சென்சர்ங்கிறது இன்புட் பஸ்ஸுங்கிறது அவுட்புட். ஓகேவா அதான் 2000 அப்படின்னா தான் 2 செகண்ட் வந்து எனக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இன்ட்டு ஏடிசி வேல்யூ ஈக்குவல் டு அனலாக் ரீடு டெம்பரேச்சர் டிவைட் பை 2.045. இங்கே என்ன பண்ண இந்த வேல்யூ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் சென்சர் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்துகிட்டே இருக்கும். ஒரு சம் வோல்டேஜ் வந்து வந்துட்டு இருக்கும். அந்த வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுவோம் ரியல் டைமுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம்ல அதனால 2.045 வந்து நான் யூஸ் பண்ணிக்கேன். இதே நீங்கள் வந்து ஒன் வயர் கம்யூனிகேஷன் இல்லை I2C கம்யூனிகேஷன் சென்சர்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே எனக்கு முடியும் இன்பில்டாகவே வந்து உள்ளே கன்வர்சேஷன்லாம் பண்ணி கரெக்டாக நமக்கு அவுட்புட் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து ரியல் டைமில் வந்து ஒரு LM35 சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் சென்சார் அந்த அனலாக் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டெம்பரேச்சர் சென்சர் வேல்யூக்கு நம்ம மாற்றணும். ஓகே LCD.clear LCD.set cursor 0,0 LCD.print டெம்ப்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து LCD.print ADC வேல்யூ. இப்போ ADC வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ADC வேல்யூ கிரேட்டர் தென் 60 இருந்துச்சு அப்படின்னா பஸ்ஸில் வந்து ஹை பண்ணேன். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக 60யோட எபோவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பஸ்ஸில் வந்து ஹை பண்ணு இன்டிமேட் பண்ணு எனக்கு ஹியூமனுக்கு வந்து இது மாதிரி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லோ அப்படின்னா எனக்கு வந்து 60யோட கம்மியாக இருக்குது 59 58 இருந்துச்சு அப்படின்னா அது இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ண தேவை இன்டிமேட் பண்ண தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதனால் பஸ்ஸர் லோன் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறேன் இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. இப்போ நமக்கு என்ன ஆகும் எக்ஸ்பெல் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ இதுக்கான ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே ப்ரோட்டேஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோட்டேஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே இப்போ இதுக்கான ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணலாம். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் டி மை ஃபைல்ஸ் Arduino மினி ப்ராஜெக்ட்ஸ் இதில் வந்து டெம்பரேச்சர் அலாரம் சிஸ்டம் அதில் டெம்பரேச்சர் அலாரம் சிஸ்டம் PD SBRG அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் கோட் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் தான் அது வேறெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் ஜூம் பண்ணி வைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாடியூல்ஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா LM35 டெம்பரேச்சர் சென்சார் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து LM35 சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்சார் வரும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிக் ஃப்ரம் லைப்ரரிஸில் போய்ட்டு LM35 எந்த மாதிரி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். LM35 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா LM35 ஒன்று தான் வரும். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே அடுத்து பஸ்ஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிட்டு எப்படி பஸ்ஸர் எடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து PC547 எல்லாமே வந்து காமன் தான். LCDயும் காமன் தான். ஓகே இது வந்து 5 வோல்ட் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பஸ்ஸர்லேயும் என்ன பண்ணுங்க சம் சேஞ்சஸ் சொன்னீங்க அது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணேன் கோடிங் வந்து நான் லோட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ஹெக்ஸ் ஃபைல் ஓகே 12/11/2025 7:56 வந்து கோடுக்கு வந்து கம்பைல் ஆகிருக்கு. இப்போ எகைன் ப்ளே பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டு கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேங்க. சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணும்போது டெம்பரேச்சர் அலாரம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது டிஸ்பிளே வந்து ஷோ ஆகுது. அப்போ அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து 60 நான் இங்கே என்ன பண்ணுங்க 60 அப்படின்னு இந்த டிஸ்பிளேல ஷோ ஆகுது. அதே வேல்யூ தான் அங்கேயும் ஷோ ஆகும் பாருங்கள். டெம்பரேச்சர் ஈக்குவல் டு டெம்ப் ஈக்குவல் டு 60 அப்படின்னு ஷோ ஆகும். ஓகே டெம்ப் ஈக்குவல் டு 60 ஷோ ஆகுது. நீங்கள் பிலோ வேல்யூக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகுது உங்களுக்கு வந்து பஸ்ஸில் எதுவும் இன்டிமேட் ஆகாது. ஓகே இப்போ நான் கை எடுத்துட்டேன் 32 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 32 தான் இருக்குது. இப்போ நான் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ண போனால் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இந்த டெம்பரேச்சர் சென்சர்ஸ்க்கான சர்க்யூட்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே இந்த டெம்பரேச்சர் சென்சர்ஸ்க்கான வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் 53 54 57 60 ஓகே எபோவ் 60 அப்படின்னா உங்களுக்கு என்ன பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகும். ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ணுறேன் 61 60 அப்படின்னு கொண்டு வந்தோன்னா பஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. 61 கொண்டு போயிட்டாங்க என்ன ஆகும் பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகும். நான் செட் பண்ணிக்க லிமிட்டோட எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும் பஸ்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சு. இந்த கான்செப்ட்டில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ்
தேங்க்யூ.